ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் பிரபா. வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா லாஸ்ட் இயர் டிசம்பர் நம்ம சவுத் ஆஸ்திரேலியா அடிலேட் இந்த சிட்டிக்கு போயிருந்தோம். அங்கே என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் இன்வைட் பண்ணியிருந்தார். அவருடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போ நான் மட்டும் இல்லை, என்னுடைய ஃபேமிலியோட தான் போயிருந்தோம். அங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 6 days நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்போ ரொம்ப இடத்த எங்களுக்கு கூட்டு போய் சுற்றி காட்டினார். ஒரு ஃபேமிலியாக தான் போனோம். எங்கள் ஃபேமிலி, அவருடைய ஃபேமிலி எல்லாம் போய் சுற்றி பார்த்தோம். அதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அடிலேட் ஜூ தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது, ரொம்ப பெரிய ஜூ. அந்த ஜூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இடையில வரும்போது நான் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் இதுக்கு இப்போதைக்கு நம்ம ஒரு ஜென்ரலாக நான் இந்த அடிலேட் ஜூ பற்றி சொல்கிறேன். இந்த ஜூ அடிலேடில் அந்த சிட்டியிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 kilometers தூரத்தில் தான் இருக்குது. ரொம்ப பெரிய ஜூ, ரொம்ப ஃபேமஸான ஜூ. அப்புறம் இந்த ஜூக்கு ரொம்ப பேர் வராங்க, வேர்ல்டு வைடாகவும் வந்துட்டுருக்காங்க, மக்கள்கள் வராங்க. அப்புறம் நீங்கள் எல்லா விதமான அனிமல்களையும் நாங்கள் அங்கே எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அதே போல் நான் இருக்கிற கரண்ட் சிட்டி மெல்பர்ன் சுற்றியும் ரொம்ப ஜூ இருக்குது. இங்கே இருக்கிற ஜூ நான் போயிருக்கிறேன். ஆனால் அந்த ஜூ ஒன்று நல்லா இருந்தது. எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப மிருகங்கள்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அந்த ஜூ நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். அங்கே என்னென்னா நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா இந்த கேங்க்ரூஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆஸ்திரேலியானாவே கண்டிப்பாக கேங்க்ரூஸ் பற்றி தான் எல்லாருமே பேசுவாங்க. அந்த கேங்க்ரூஸ் நாங்கள் அதிக லெவலில் நாங்கள் பார்த்தோம் அந்த இடத்துல. அதான் ரொம்ப ஒரு யூனிக்காக இருந்தது. நம்ம இந்தியாவில் கேங்க்ரூஸ் பார்க்கறது ரொம்ப ரேராக இருக்கும். மேபி நான் பார்த்ததில்லை. ஆனால் நான் இங்கே கேங்க்ரூஸ் பார்த்தேன். அப்புறம் கோலா, அதையும் பார்த்தேன் நான். கோலா அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அது நாங்கள் தொட்டு பார்த்தோம். தொட்டு பார்க்கும்போது அது எதுவுமே பண்ணலை நம்மளை. அது பார்க்குறதுக்கு நல்ல அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் பாம்புகள்லாம் கூட பார்த்தோம். அப்புறம் முக்கியமாக என்னென்னா இங்கே 3 டெய்லி 3 to 5 o'clock ஒரு ஷோ நடக்குது. ஆனால் என்னென்னா ஒரு பைத்தான், ஒரு பெரிய பாம்பை எடுத்துகிட்டு அதை மக்கள் கையில் கொடுத்துட்டு அதை ஷோ மாரி பண்ணுறாங்க. அதை நம்ம தொட்டு பார்க்கலாம், கழுத்தில் போட்டு பார்க்கலாம், எல்லாமே பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்களும் எங்கள் ஃபேமிலியோட அந்த பாம்பெல்லாம் தொட்டு பார்த்தோம். எங்கள் பையன் கூட தொட்டு பார்த்தோம். நல்லா இருந்தது. அது ஒரு ஷோ பார்க்கறதுக்கு அமேசிங்காக இருந்தது. அது இல்லாமல் ரொம்ப விலங்குகள் பார்த்தேன். எனக்கே ஒரு சில விலங்குகள்லாம் கூட அது பேர் தெரியல, பட் என்னால் அங்கே பார்க்க முடிஞ்சது. நான் தமிழ்நாட்டில் இன்னும் பார்க்கல. ஆனால் இங்கே நான் பார்த்தேன் அந்த விலங்குகள்லாம். அதெல்லாம் கூட நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்தந்த இன்ஃபர்மேஷன் அந்தந்த இடங்களில் வரும்போது, நான் வீடியோக்களில் வரும்போது நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு பிறகு டிக்கெட்லாம் வேலிடேட் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரு ஆகணும். உள்ளே என்ட்ரு ஆனோடனே ஒரு அமேசிங்கான ஒரு இது பார்த்தோம். அதுதான் ஒயிட் பீகாக்கு. வெள்ளை மயில் தோகை விரிச்சிட்டு அது பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாருமே அதை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. என்ட்ரன்ஸில் என்னடா கூட்டம் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒயிட் பீகாக் தோகை விரிச்சிக்கிட்டு அது இங்கே அங்கேயும் சுற்றிக்கிட்டு திரும்பிட்டு இருந்தது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னாச்சுன்னா நான் கிட்ட போயிட்டு அதை எடுக்க ஆரம்பித்தேன். அது என்னை துரத்த ஆரம்பிச்சது. ஆனால் எதுவும் பண்ணலை, சும்மா துரத்திக்கிட்டு வந்தது. அப்புறம் நான் பின்னாடி அதுக்கப்புறம் தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு இருந்தேன். பார்க்கவே அழகாக இருந்தது. அப்புறம் இதுதான் என்ட்ரன்ஸு. அப்புறம் இதை நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே என்ட்ரு ஆனோம். அந்த மயிலை பார்த்துட்டு பிறகு அப்புறம் நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆனோம். உள்ளே என்ட்ரு ஆன உடனே பார்த்தீங்கன்னா பல வகையான கிளிகளை பார்த்தோம். இந்த பஞ்சவர்ண கிளி, அது போல் சொல்லும் தெரியுங்களா, அது போல் ரொம்ப கிளிகள் இருந்தது. அந்த கிளிகளை நாங்கள் பார்த்தோம். அந்த கிளிகளுக்கு நாங்கள் உணவும் கொடுத்தோம். ஐ மீன் என்ட்ரன்ஸ்லேயே எங்களுக்கு உணவு அங்கே விற்கிறாங்க. அந்த உணவை தான் நம்ம கொடுக்கணும் இங்கே இருக்கிற அனிமல்களுக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த உணவு நாங்கள் வாங்கிட்டு உள்ளே அப்புறம் அந்த கிளிகளுக்கெல்லாம் அந்த உணவு தான் கொடுத்தோம். நம்ம எடுத்த உணவு எதுவும் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அதுக்கு என்ன இன்ஃபெக்ஷன் ஆகும் சொல்லிட்டு அதுமாரி ரொம்ப பராமரிக்கிறாங்க. அந்த உணவை கொடுத்தோம். அது சாப்பிட்டுட்டு
இருந்தது. அப்புறம் வந்து நாங்கள் உள்ள கையை நீட்டும்போது அது கொத்துது. அதனால் வந்து எங்களுக்கு ஒரு பதட்டத்தோடு என்ன பண்ணால் அந்த இடத்த விட்டு நாங்கள் நகர்ந்து போனோம். நகர்ந்து போயிட்டு அப்புறம் வந்து பக்கத்து இடத்துல போய் பார்க்கும்போது அங்கே ஒரு செட் ஆஃப் கிளேஸ் இருந்தது. ஐ மீன் பச்சை கிளிகள் போல் இருந்தது. அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் பார்க்கும்போது. அந்த கிளிகள்லாம் கூட நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் உள்ளே என்ட்ரு ஆகலாம், இன்னும் உள்ளே போயிட்டு மற்ற விலங்குகள்லாம் நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி போயிட்டு இருந்தோம். இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா, இவர் தான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு. இவர் வீட்டுக்கு தான் போயிருந்தோம். இவர் ஃபேமிலி என்னுடைய ஃபேமிலி தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு டைம் ஒன் டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணோம். செம்மையாக இருந்தது. அப்புறம் வந்து இன்னும் உள்ளே போகும்போது இன்னும் ரொம்ப கிளிகளையும் பார்த்தோம். பறவை எல்லாமே கிளிகளாகவே இருந்தது, ரொம்ப கிளிகள். அந்த கிளிகள்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே உள்ளே நாங்கள் போயிட்டே இருந்தோம். நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருந்தோம். நம்ம வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இந்த ஜூவை பற்றி பார்ப்போமா. இது வந்து சவுத் ஆஸ்திரேலியாவில் வந்து ரொம்ப ஒரு அட்ராக்ஷனான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஜூ பேர் வந்து உரிம்பிரா வைல்டு பார்க்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா வந்து ஹிண்ட் மார்ஷ் வேலி அந்த இடத்துல தான் இருக்குது. இது வந்து விக்டர் ஹார்பர்லேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்து நம்ம இந்த டெஸ்டினேஷன் பிளேஸுக்கு போயிடலாம். இது வந்து ஒரு ஃபேமஸான டெஸ்டினேஷன் பிளேஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த இடத்துக்கு எல்லாருமே வந்து வருவாங்களாம், வந்துட்டு அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போவாங்களாம். இது வந்து ஒரு சவுத் ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு லார்ஜஸ்ட் அனிமல் பார்க்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே வந்து ஒண்டர்ஃபுல் பார்க்லாம் கூட இருக்குது. நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து எல்லா நாளுமே வந்து ஓப்பனில் இருக்குது. ஈவன் ஒர்க்கிங் டேஸ், பப்ளிக் ஹாலிடேஸ் எல்லா நேரத்துலையுமே இது ஓப்பனில் தான் இருக்குது. எப்போ வேணாலும் வரலாம். ஃப்ரம் 10 AM ஓப்பனில் இருக்குது. இதில் வந்து என்னென்ன மாதிரி விலங்குகள்லாம் இருக்குன்னா வந்து கேங்கரு, கோலா, ஈமு, அப்புறம் வந்து பல வகையான பாம்புகள், அதுக்கப்புறம் வந்து அது இல்லாமல் இன்னும் சின்ன சின்ன கிரியேச்சர்ஸ் அது போல் இருக்கிற அனிமல்கள்லாம் கூட நம்ம இங்கே பார்க்க முடியும். இந்த உரிம்பிரா வைல்டு பார்க் நம்ம பார்க்க முடியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 5 கிலோமீட்டரில் தான் இருக்குங்க. விக்டர் ஹார்பர்லேருந்து அந்த பிளேஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டரில் நம்ம இந்த பிளேஸ் வந்து ரீச் ஆகிடலாம். இந்த உரிம்பிரா வைல்டு பார்க்கில் வந்து 40 ஏக்கர் வந்து ஓப்பன் ரேஞ்ச் வைல்டு பார்க் இருக்குது. என்னென்னா 40 ஏக்கர் வந்து நம்ம ஓப்பனாக வந்து நடந்து போயிட்டு பார்க்க முடியும். மீதி வந்து 16 ஏக்கர் வந்து எப்படி இருக்குன்னா வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அதில் வந்து நீர்வாழ் உயிரினங்கள்லாம் வந்து அந்த 16 ஏக்கரில் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லா நாளுமே வந்து ஓப்பனில் இருக்குது. ஈவன் பப்ளிக் ஹாலிடேஸு எல்லா நாளுமே வந்து ஓப்பனில் இருக்குது. ஃப்ரம் 10 AM ஈவினிங் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். எல்லா வெதர் கண்டிஷனில் வந்து இது ஓப்பன் சொல்லி போட்டிருக்குங்க. அப்புறம் வந்து முக்கியமாக என்ன ஒன்று சொல்கிறாங்கன்னா வந்து இந்த உரிம்பிரா வைல்டு பார்க்கில் வந்து 70 ஸ்பீசஸ் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. 70 வகையான அனிமல்கள், இந்த பறவைகள் எல்லாமே சேர்ந்து அது போல் வந்து ஒரு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பார்க்கறதுக்கே வந்து அமேசிங்காக இருக்கும். அதனால தான் வந்து மக்கள் வந்து வேர்ல்டு வைடாக இன்னும் வந்துக்கிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் வந்து எப்பவுமே பெரும்பாலும் வந்து மக்கள் வந்து சவுத் ஆஸ்திரேலியா வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜூவை பார்க்காம போக மாட்டாங்கன்னு சொல்லி அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து விசிட்டர்ஸ் வந்து ரொம்ப பேர். அவங்க வந்து ஃபுட்டை வந்து வீட்டிலேருந்தே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு டேபிள் சேர்லாம் போட்டு அவங்க உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
நாங்கள் போகும்போது சின்ன பசங்கள்லாம் கூட விளையாடிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு முதலை பண்ணை கிட்ட போனோம். அதை பார்க்கறதுக்காக இப்போ நின்றுட்டுருக்கோம். முதலையே அங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அது ரொம்ப லாங் வியூவாக இருந்தது. அதை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது எப்படியோ கேப்சர் பண்ணேன் நான் என்னுடைய வீடியோவில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சால்ட் வாட்டர் குரோக்கடைல். அதான் வந்து உப்பு தண்ணியில் வாழக்கூடிய குரோக்கடைல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அந்த போர்டில் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும், சால்ட் வாட்டர் வந்து குரோக்கடைல் வந்து பாருங்கள் அங்கே தண்ணியில் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு குரோக்கடைல் வந்து மேலே வந்து படுத்துட்டு இருந்தது. அதை எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அந்த குரோக்கடைல் மேலே வந்து எல்லாருமே கல்லெலாம் வீசிக்கிட்டு இருந்தாங்க, அது நகர்ந்து போகும்னு சொல்லிட்டு. ஆனால் அது நகரவே இல்லை, அப்படியே தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நாங்களும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த அனிமலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு மூவ் ஆகிட்டோம். அடுத்து இந்த மிருகத்தை பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஊரில் உடும்புன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? இந்த உடும்பு வந்து இந்த காட்டு பகுதிகளில், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அடம்பான பகுதிகளில் காணப்படும். அது வந்து இது கூட மனிதர்களை பிடிச்சதுன்னா விடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அப்புறம் வந்து உடம்பு கறி சாப்பிட்றதாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது போல் ஒரு மிருகத்தை நாங்கள் பார்த்தோம். இங்கே உடும்பு வந்து ரொம்ப வச்சுருந்தாங்க. ஐ மீன் ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே அந்த உடும்பு தான் இருந்தது. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. சில உடும்புகள்லாம் வந்து அப்படியே படுத்துட்டு இருந்தது, சிலதெல்லாம் வந்து மேலே ஏறிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்ததுங்க. அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறது எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். அதையும் வந்து இங்கே சூளை வந்து வச்சுருக்குறாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ப்ளூ டங்க் லிசார்டு, அதான் வந்து இது ப்ளூ டங்க் லிசார்ட்னா வந்து இது வந்து ஒரு பல்லி தான். இதனுடைய நாக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்குமா. அதை வந்து அங்கேயே நேம் போர்டு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதுக்கு நமக்கு நல்லாவே தெரியுது. பைத்தான்க நான் சொன்னாங்களே ஃபஸ்ட்டு பாம்புலாம் கூட பார்த்தோன்னு சொன்னல, இங்கே எல்லா வகையான பாம்புகளையும் அவங்க இங்கே பார்க்க முடிஞ்சுது. ஆல்மோஸ்ட் இந்த ஈஸ்டர்ன் ப்ரௌன் ஸ்னேக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த பைத்தானில் டிஃப்ரெண்ட் வெரைட்டி பைத்தான், அதான் மலைப்பாம்பு சொல்லும் தெரியுங்க நம்ம ஊரில். அதுமாரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி மலைப்பாம்புகள் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. நமக்கு வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம பார்த்துருப்போம் நம்ம ஊரில், பட் இருந்தாலும் இங்கே எல்லாமே வச்சுருக்கிறாங்க. சில வெரைட்டி வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்தோம் பாம்புகளில். அங்கே பாருங்கள், அந்த பைத்தான் சொல்கிறேன் தெரியுங்களா, அந்த மலைப்பாம்பே வந்து என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாம்புக்கும் அதை நேம் போர்டு போட்டு அதனுடைய அந்த பாக்ஸில் எல்லாமே அடைச்சி வச்சுருக்குறாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. நாங்கள் எல்லா பாம்பையும் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. மீண்டும் வந்து திரும்பவும் சவுத் ஆஸ்திரேலியா அடிலைட் போவேன், வாய்ப்பு இருக்குது போகிறதுக்கு. அப்போ வந்து இன்னும் நல்லா எடுத்து போகிறேங்க வீடியோ.
உங்களால் இங்கே பார்க்க முடியுது பார்த்தீங்களா, இந்த உடும்பு சொன்னாங்க தெரியுங்களா, அது எப்படி அந்த கட்டையின் மேலே நகர்ந்து பாருங்கள். அது மேலே ஏறத்துக்கு ட்ரை பண்ணுது. நாங்கள் அதை வீடியோ எடுத்தோம். அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. உங்களால் இங்கே வீடியோவில் பார்க்க முடியுது. அந்த ஏற விதத்தை பாருங்கள், அது எப்படி ஏறுதுன்ட்டு. அது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க அந்த கிராமங்களில், அது வந்து பிடிச்சதுன்னா வந்து அதோட பிடி வந்து சதை கூட பிச்சுக்கிட்டு வந்துடுமா, அந்த அளவுக்கு வந்து அது பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நாங்கள் அதை பார்த்துட்டு அடுத்து வந்து இதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம். அங்கங்கே மக்களை வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சது. எல்லாருமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து இந்த கங்காரு குட்டீஸ்லாம் இருக்குது தெரியுங்களா, அந்த குட்டிகள்லாம் வந்து ஒரு இடத்துல போட்டு பராமரிப்பாக வச்சுட்டு இருந்தாங்க. அங்கே வந்து அதுக்குண்டான தீனிகள், அதுக்கப்புறம் அந்த தீவனங்கள்லாம் கொடுத்து அது வந்து அந்த இடத்துல வளர்ந்துட்டு இருந்தது. அது எங்களால் பார்க்க முடிஞ்சது. அதை நீங்கள் இந்த வீடியோ வாயிலாக உங்களால் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நாங்கள் வந்து ஈமுக்கோய் பார்க்க வந்துட்டோம். இங்கே வந்து ஏராளமான ஈமுக்கோய் இருந்துச்சு. அந்த ஈமுக்கோய் வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சது. எல்லா ஈமுக்கோயும் வந்து இங்கே அங்கேயும் ஓடிக்கிட்டு எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்த ஃபுட்டையும் வந்து அந்த ஈமுக்கோய்க்கு கொடுத்தோம். ஆனால் ஈமுக்கோய்க்கெலாம் வந்து எப்படி இருந்ததுன்னா எங்களோட ரொம்ப ஹைட்டாக இருந்தது, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இங்கே வந்து ஆஸ்திரேலியாவுடைய எம்பளமில் வந்து ஈமுக்கோய் வந்து இருக்கும். ஒரு பக்கம் வந்து கேங்க்ரு இருக்கும், ஒரு பக்கம் வந்து ஈமுக்கோய் இருக்கும் ஆஸ்திரேலியா எம்பளத்தில். ஆனால் வந்து இதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல ஈமுக்கோய் வந்து நேஷ்னல் பேர்டுன்னு சொல்லிட்டு. பட் இவங்க வந்து ஆஸ்திரேலியாவுடைய எம்பளத்தில் வந்து ஈமுக்கோயை வந்து பதிச்சிருக்காங்க. பிறகு நாங்கள் வந்து கேங்க்ரோ பார்க்க வந்துட்டோம். இங்கே வந்து ரொம்ப கேங்க்ரோ வந்து ஓப்பனாக வந்து ஓடிக்கிட்டு இங்கே அங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தன. அதை வந்து நாங்கள் பார்க்குறதுக்கு கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் சில கேங்க்ரோ வந்து அந்த சைடு இருந்தது, எங்களால் அந்த சைடு போக முடியல. அதனால் வந்து எது எங்களால் கிட்ட போய் பார்க்க முடியுமோ அந்த கேங்க்ரோ வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கு உணவு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், அங்கே 2 கேங்க்ரோ நின்றுட்டுருக்கு பாருங்கள். அதுக்கு வந்து நாங்கள் உணவு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட போனோம். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் ஒரு பயத்தோடு தான் போனோம், எங்கே வந்து அது அடிச்சுட்டு போகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு சில வீடியோ படங்கள்லாம் பார்த்துருக்கோம் தெரியுங்களா, கேங்க்ரோ வந்து மனிதர்கள் அடிக்கும்னு சொல்லிட்டு. அதனால் வந்து எங்களுக்கு பயத்தோடு தான் நாங்கள் கிட்ட போயிட்டு போனோம். ஆனால் எதுவுமே பண்ணலை. அப்புறம் பயம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அதுக்கு சாப்பாடு கொடுத்தோம். அதை வாங்கிட்டு வந்துட்டீங்களா, அந்த சாப்பாடு வந்து கொடுத்தோம். அதுங்க சாப்பிட்டுச்சுங்க. அப்புறம் நானும் கொடுத்தேன், அப்புறம் என்னுடைய பையன் கூட கொடுத்தான் சாப்பாடு. கேங்க்ரோலாம் வந்து நல்லாவே சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்தில் அதுங்க எல்லாமே ஓட ஆரம்பிச்சிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த இடத்த விட்டு வேறு பகுதிக்கு போகலான்னு சொல்லிட்டு நகர ஆரம்பிச்சிட்டோம்.
அப்புறம் நாங்கள் வந்து கோலா பார்க்க வந்துட்டோம். ஏன்னா வந்து கோலா வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் வந்து தூங்கிடுமா, அப்புறம் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அதை முயற்சிக்கிட்டு இருக்கும்போதே நாங்கள் பார்க்கலான்னு வந்துட்டோம். உங்களால் பார்க்க முடியுதுங்களே, 2 கோலா இருந்தது. அப்புறம் அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க அவர் தாங்க வந்து கைடு. அதை பற்றி எல்லாமே சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மக்கள் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது எதுவுமே யாருமே டிஸ்டர்ப் பண்ண பார்த்துட்டு இருந்தாங்க. நல்லாவே பார்க்குறதுக்கு அருமையாக இருந்தது, ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது. கோலாவை பார்த்துட்டு அப்புறம் வந்து நாங்கள் எலிகள் பார்க்க வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பல வகையான எலிகள் இருக்குது. அதனுடைய நேம் இல்லைன்னு எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் ஆஸ்திரேலியாவில் வந்து பல வகையான எலிகள் நான் பார்த்தேன். உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த வீடியோவில்? எலிகள் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. மேக்ஸிமம் பிளாக் கலரில் பார்த்தோம், அப்புறம் ப்ரௌன் கலரில் பார்த்தோம். அந்த எலிகள்லாம் வந்து இங்கேயும் ஓடிக்கிட்டு அதனுடைய தீனிகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா விளையாடிக்கிட்டு ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டைம் வந்து 3 ஆகிடுச்சிங்க அதுக்குள்ளே. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த டைரெக்டாக அந்த பாம்பு ஷோ பார்க்க நாங்கள் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கைடு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த மலைப்பாம்பை வந்து கையில் வச்சுக்கிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஷோவை பற்றி அதை எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே வந்து மக்களை எல்லாரையுமே வந்து க்யூவில் நிற்க சொல்லிட்டாருங்க. ஏன்னா வந்து நம்ம டைரக்ட் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தராக வந்து அந்த கையில் வாங்கி அந்த பாம்பை தொட்டு பார்க்கலாம், கையில் பிடிச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தைரியம்னா அது வந்து அந்த பாம்பை வந்து நீங்கள் கழுத்துலேயும் போட்டு பார்த்துக்கலாம், எதுவுமே பண்ணாது. அதை வந்து அவர் அதை சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து மக்களையும் வந்து ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு அதை வந்து அந்த ஷோ வந்து காட்டிக்கிட்டு இருந்தார். இப்போ உங்களால் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு சின்ன பையன் பாருங்கள், அதை வந்து கையில் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பாம்பை. நாங்களும் வந்து என்ன பண்ணோன்னா வந்து அடுத்து எங்கள் டர்ன் வரும்போது நாங்களும் வந்து அதை கையில் வாங்கி ஜாலியாக அதை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எங்களா கூட வந்து எல்லாம் அந்த ஃபேமிலி வந்து ஃபுல்லாக எல்லாருமே வந்து நாங்கள் அந்த கையில் வாங்கி அந்த பாம்பை வந்து எப்படி இருக்குது தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் என்னுடைய பையனும் வந்து தொட்டு பார்த்துட்டு இருந்தான். அவனும் எதுவும் பயப்படல. உங்களுக்கு அந்த வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், என் பையன் வந்து பாம்பை வந்து கையில் தொட்டு பார்க்குறான். அப்புறம் வந்து கையில் பிடிக்க சொன்னேன் நான். அவன் வந்து கையில் வாங்கி பிடிச்சிக்கிட்டான். எதுவுமே அவன் பயப்படலை. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். சின்ன பசங்களாம் வந்து ரொம்ப தைரியமாக வந்து அந்த பாம்பை வந்து தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க யாருமே பயப்படல. அப்புறம் வந்து யான்டான்னு வரும்போது நானும் வந்து தொட்டு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப வழவழப்பாக இருந்தது அந்த பாம்பை மேலே தொடும்போது. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து என் வாழ்க்கையில் பாம்பை தொடுறேன். இந்த பயமும் இல்லை எனக்கு. அப்புறம் அம்மா வந்து எங்களா கூட வந்து இருந்தாங்க அடியிலேருந்து. அவங்களும் வந்து இந்த பாம்பை வந்து பிடிச்சி பார்த்துட்டு இருந்தாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்களும் பயப்படாமல் தைரியமாக இருந்தாங்க. என்னடா இது பாம்பு ஷோ பார்த்துட்டு இருந்தோம், திடீர்னு வேறு ஒரு வீடியோ காட்டுறாங்க சொல்லி பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் வந்து அந்த ஜூவில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னுடைய வீடியோ கேமரா வந்து பேட்ரி இல்லாமல் திடீர்னு சடனாக வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து என்னால் வந்து அந்த ஜூக்குள்ளே எந்த வீடியோவும் என்னால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தது எதையும் நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக திரும்ப அடிலேட் போவேன். அங்கே இருக்கிற ஜூலாம் எடுத்து போடுறோம். மெயினாக வந்து இந்த உரிம்பிரா பார்க்கில் வந்து என்ன பார்ட் விட்டு போயிருக்கு அதையும் நான் கண்டிப்பாக திரும்ப எடுத்து போடுறேன். நாங்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த ஜூவை விட்டு வெளியே வந்த பிறகு நாங்கள் எங்கள் லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். அதுக்குள்ளே இடையில் வந்து நான் சார்ஜ் போட்டுட்டு அப்புறம் வந்து இதை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்.
இங்கே எங்கே போயிட்டுருக்குன்னா வந்து என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னாருங்க, அதான் என்ன கூட வந்தாருங்களா, அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, அங்கே ஒரு மலை போல் இருக்குது, அந்த மலையை போய் நம்ம சுற்றி வருவோம். எப்படி வந்து திருவண்ணாமலையில் வந்து கிரிவலம் சுற்றி வருவோமோ அதே போல் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் வந்து ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையை வந்து எல்லாருமே சுற்றி வருவாங்க. அந்த பாதை எதுக்கு சுற்றி வர்றாங்கன்னா, அதை சுற்றி வரும்போது அந்த கடலுடைய அமைப்பை வந்து நம்ம நல்லா மேலே இருந்து பார்க்க முடியும். அந்த கடல் அலைகள்லாம் எப்படி இருக்குது, எப்படி வந்து அந்த பாறைகள் மேலே மோதுது எல்லாத்தையுமே நம்மளால் பார்க்க முடியும். அதை பார்க்கறதுக்காக எங்கள் ஃபேமிலி அப்புறம் வந்து அவருடைய ஃபேமிலி எல்லாமே ஒரு இடத்துல விட்டுட்டு நானும் அவரும் மட்டும் அதை சுற்றி வருவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த மலையை சுற்றி பார்க்கறதுக்கு வந்து ஏராளமான மக்கள் வந்துட்டு இருந்தாங்க அப்போது. ஏன்னா வந்து வந்துக்கிட்டும் போயிட்டுமா இருந்தாங்க. ரொம்ப பேர் வந்து ஆல்ரெடி முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டு இருந்தாங்க. எங்களை போலவே வந்து அந்த மலையை சுற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு எங்களை கூடவே ரொம்ப மக்களும் வந்துக்கிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போ வந்து இந்த பிரிட்ஜு வந்து ஆல்மோஸ்ட் அந்த மலைக்கும் அந்த ரோட்டுக்கும் இடையில் வந்து கட்டியிருக்காங்க. அந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப பெரிய பிரிட்ஜுங்க, ரொம்ப லாங்கு. அந்த பிரிட்ஜில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு சைடில் வந்து உங்களுக்கு தெரியுது பாருங்கள், பிளாக் கலரில் அந்த ட்ராக் இருக்குது. அந்த ட்ராக்கில் வந்து என்னென்னா ஒரு குதிரை வண்டி இருக்குது. அந்த குதிரை வண்டியில் வந்து சக்கரம் வந்து இது கிடையாதுங்க, அந்த டயர் கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து இந்த ரயில்வே சக்கரம் இருக்குது தெரியுங்களா, அதை வந்து பொருத்தி அந்த ட்ராக் மேலே வச்சு அதுக்கப்புறம் அந்த குதிரையை வந்து இழுத்துக்கிட்டே போகுது. யாரெல்லாம் வந்து நடந்து போக முடியாதுன்னு இல்லை, யாரெல்லாம் வந்து அந்த குதிரை வண்டியை யூஸ் பண்ணி அது மூலமாக வந்து அந்த இது வரைக்கும் போகலாம், அந்த மலைக்கிட்டே வரைக்கும் போயிட்டு அப்புறம் வந்து அங்கே இறக்கி விட்டுருவாங்க. அந்த இறக்கி விட்டுட்டு அந்த குதிரை வண்டி திரும்ப ரிட்டர்ன் ஆகிடும். நம்ம வந்து அங்கேருந்து அந்த மலையை வந்து மேலே ஏறி சுற்றி பார்க்கலாம். அதை சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் வந்து அந்த குதிரை வண்டியில் போல் ஜஸ்ட்டு நடந்தே தான் போனோம். அப்புறம் வந்து நாங்கள் அந்த மலையை அடிவாரத்தை நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அந்த மலை ஏறத்துக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து அது எப்படி இருந்தாலும் டைரெக்டாக வந்து அப்படியே ஏறுறா போல ஏறல. கொஞ்சம் தூரத்துக்கு வந்து அந்த பலகைகள் மாரி போட்டு இருந்தாங்க. அது மூலமாக நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்து ஸ்டெப்ஸ் இருந்ததுங்க. கொஞ்சம் தூரத்துக்கு அந்த ஸ்டெப்ஸை ஏறி நாங்கள் வந்து ஒரு பகுதி அடையும் போது அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட்டு அந்த மலையில் வந்து ஒரு வே போல் இருந்ததுங்க. அந்த வேவ் அந்த வழி மூலமாக நாங்கள் நடந்து அப்படியே சுற்றி வந்துட்டு இருந்தோம். நல்லாவே சூப்பராக இருந்ததுங்க. அப்புறம் வந்து அங்கே போர்டு வச்சுருந்தாங்க. அங்கே வந்து என்னன்னா, ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் ப்ரொடெக்ட் த லிட்டில் பென்குயின்ஸ்னு சொல்லிட்டு, அங்கே வந்து கடல் இருக்கிறதுனால அந்த ஓரங்களில் வந்து பென்குயின்லாம் வரும்னு சொல்லிட்டு போட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து வரும்போது அதை வந்து நம்ம எதுவும் துன்புறுத்தக்கூடாது, அதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும், அதுமாரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அந்த இடத்துல போர்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு வழியாக அந்த ஸ்டெப்ஸை வந்து நாங்கள் ஏற ஆரம்பிச்சுட்டு அப்புறம் வந்து அந்த பகுதியை வந்து அடைஞ்சிட்டு அதிலிருந்து நாங்கள் அந்த மலையை வந்து வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நானும் என்னுடைய ஃப்ரெண்டும்.
அந்த மலையோடைய மேல் பகுதி நாங்கள் அடைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வாக்கானது எப்படி இருக்குன்னா வந்து அந்த மலையோடைய ஓரமாக வந்து சுற்றி ஒரு ரவுண்டு வரா போல் இருக்குது. அந்த ஓரமாக நடக்கும்போது அந்த கடல் அலைகளுடைய சீற்றங்கள் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. அதெல்லாம் வந்து அந்த சவுண்டு எப்படி இருக்குன்னா அந்த மலைகள் பாறைகள் மேலே மோதும்போது அந்த சவுண்டு அது பார்க்கறதுக்கு வியூ பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அதை நாங்கள் ரொம்ப லைக் பண்ணோம். கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கு எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய இடம் தான். அந்த மலையோட மேல் பகுதியில் வந்து அந்த பாறைகள்லாம் பார்க்கும்போது அந்த பாறைகள்லாம் ரொம்ப பழமையான பாறைகளாக இருந்தது. அது போல் அதுக்கப்புறம் காற்றும் வந்து அதிகமாக வீசிட்டு இருந்ததுங்க. எங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து குளிரும் தெரிஞ்சுது. உங்களுக்கு வந்து இந்த வியூவை வந்து ஃபுல்லாக காட்டிகிட்ருக்கேன். எதுவுமே நான் கட் பண்ணலை. இந்த நடந்து போகிற பாதைகள் எப்படி நாங்கள் நடந்து போனோம், அங்கே என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். அந்த மலை மேலே உங்களுக்கு அது பார்க்கும்போதே தெரியுதுங்க. அந்த லெஃப்ட் சைடில் வந்து எப்படி கடல் அலைகள் எப்படி அந்த பாறைகள் மேலாம் மோதிக்கிட்டு இருக்கு, அது எல்லாமே உங்களுக்கு தெரியுதுங்களா. அந்த சவுண்டை நான் வந்து இங்கே காட்டலை, பட் அந்த சவுண்டு கேட்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் மலையை வந்து ஆல்மோஸ்ட் சுற்றி வந்துட்டோம். அப்புறம் முடிக்க போகிறோம். எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான். இந்த உரிம்பிரா ஜூக்கு போனோம் தெரியுங்களா, அங்கே வந்து என்னால் ஃபுல் வீடியோவை ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா வந்து பேட்ரி இல்லாததுனால வந்து என்னுடைய வீடியோ கேமரா வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அடிலைட் போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக சவுத் ஆஸ்திரேலியா போவேன். அப்போ போகும்போது அந்த உரிம்பிரோட ரிமைனிங்குடைய பார்ட்டை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். அது இல்லாமல் வந்து சவுத் ஆஸ்திரேலியாவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதையும் வந்து நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் உங்களுக்கு. நீங்கள் கண்டினியூஸாக என்னுடைய வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு வரத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் நீங்கள் வந்து இதெல்லாம் பாருங்கள். அப்புறம் எனக்கு மெசேஜும் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா தெரியும்னா அதை பற்றி நான் வீடியோவும் போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இது போல் நல்ல ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சீக்கிரம் சந்திப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க முழுமையாக. உங்களுக்கு வந்து இந்த பார்க்கில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது, உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்க்கட்டும், இங்கே ஆஸ்திரேலியாவில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே புதுமையான விலங்குகள்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு, அது நம்ம ஊரில் என்ன இல்லை அதையும் சொல்லிட்டு அவங்க பார்க்கட்டும். இந்த வீடியோ வாயிலாக பார்த்து அவங்க தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.